இந்த ஆட்சி முடிய தட்டியும் மக்கள் அவங்க காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோணம் விவகாரத்தை சுட்டி காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு சார். எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. அது சில மீடியாக்கள் இரையாகி அந்த செய்திகளை திரும்ப போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நீதி கேட்பது வீம்புக்கு செய்வதா? அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியால் பாதிக்கப்பட்ட பெண் குறித்து மக்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் அந்த பெண் கொடுத்த பேட்டிகளை பாருங்கள். ஒரு பெண் வெளிப்படையாக வந்து புகார் சொன்ன பிறகும் திமுக நிர்வாகியை ஸ்டாலின் அரசு கைது செய்யவில்லை. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணிற்கு எதிர்க்கட்சி தலைவர் நீதி கேட்கிறார். அதற்கு கொஞ்சமும் பொறுப்பின்றி முதல்வர் ஸ்டாலின் வீம்புக்கு பேசுகிறார்கள் என பேசியுள்ளார். யார் வீம்புக்கு பேசுவது? என்னை போல 20 வயது பெண்கள் 20 பேர் திமுக நிர்வாகியிடம் சிக்கியுள்ளனர். அந்த திமுக நிர்வாகி இளம் பெண்களை கட்சிக்காரர்களுக்கு இரையாக்குகிறார் என அந்த பெண் வீம்புக்கு குற்றச்சாட்டு சொன்னாரா? இந்த பெண்ணின் பேட்டியை செய்தியாக ஒளிபரப்பு செய்த ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் வீம்புக்கு செயல்படுகிறார்களா? அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடங்கி அரக்கோணம் வரை இந்த அலங்கோல ஆட்சியில் பெண்கள் பாதிக்கப்படுவதைக் கண்டு ரத்தம் கொதித்து கேள்வி எழுப்புகிறாரே சாமானியர்களின் தலைவர் எடப்பாடியார். அவர் வீம்புக்கு பேசிக் கொண்டிருக்கிறாரா? காமுகன்கள் தெய்வ செயல் ஞானசேகரன் உட்பட பல சார்களை கட்சிக்காரர்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக காப்பாற்றிக் கொண்டிருக்கும் ஸ்டாலின் தான் வீம்புக்காக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்படி பொறுப்பின்றி பேசியதற்கு ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் கருத்தாக உள்ளது.